students. Good morning, students. Today we are going to see about the second year, semester 3, unit 3, thermoelectricity. Okay. So in the thermoelectricity, we are going to see about the Seebeck effect, Peltier effect, Thomson effect, etc. Okay. So first of all, we are going to see about the Seebeck effect. What is Seebeck effect? Okay. So here the construction is shown in the figure 8.1. See the construction. When two dismissal metal wire are joined together so as to form closed circuit, its two junction are maintained at two different temperature. So here they are having a two circuit. ரெண்டு சர்க்யூட் வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு சர்க்யூட் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல வச்சிருக்காங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர், அதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த கரண்ட் வந்து இப்போ வந்து ஃப்ளோ ஆகுது. அதை கேலோமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு அதிகமாக இருக்குது. ஹீட் இருக்கிற இதில் வந்து அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து ஹீட்டு கோல்டு வாட்டரில் வந்து அந்த கரண்ட் டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதுதான் வந்து சீபேக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. The cause of the current flow in the circuit are initiated by the deflection in the galvanometer. So அப்போ என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து கேலோமீட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. The phenomena is called Seebeck effect. அந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் Seebeck effect அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. This arrangement is called thermocouple. இதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பேரு thermocouple. The EMF developed is called a thermo EMF. இது வந்து EMF ப்ரொடியூஸ் பண்றது thermo EMF அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The thermo EMF so develops depends on the temperature difference between the two junction of the metals chosen the couple. ஓகே, அந்த ரெண்டு மெட்டலை பொறுத்து வேரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து FE வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ FEயும் காப்பர். ஓகேவா? ஸோ எந்த மெட்டல் இப்போ FE வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, the Seebeck arranged metal in series of ஸோ இந்த BI, NI, PD இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து அதை வந்து செக் பண்றாங்க. When thermocouple is formed between the two of them, the thermoelectric current flows through the hot junction. Okay, hot junctionல வந்து flow பண்றாங்க. Therefore, removed two metal in the list, the greater the thermo EMF develops. The metal of the left PB is called a thermoelectric negative. Okay, and those of right of the electricity positive. ஓகே, நெகட்டிவ் எலக்ட்ரிசிட்டி வந்து நெகட்டிவாகவும் இருக்கும், சிலது வந்து ரைட்டில் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சீபேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டியர் எஃபெக்ட். வாட் இஸ் மீன் பை பெல்டியர் எஃபெக்ட்? பெல்டியர் எஃபெக்ட்னா என்ன? கன்சிடர் இங்கே வந்து இங்கே அதே மாதிரி சர்க்யூட் வந்து சர்க்யூட் 8.4 வந்து பார்க்குறோம். இந்த 8.4ல் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு ஆஃப் த ஒயர் இஸ் connected with the positive and the other one is negative. இதுல வந்து ஹீட் இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு சைடில் வந்து கோல்டு வந்து இருக்குது. ஓகேவா? கன்சிடர் த காப்பர் அயன் தெர்மோகப்பிள். ஸோ இங்கே வந்து அயன் அண்ட் காப்பரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் அயன் தெர்மோகப்பிள் வந்து யூஸ் பண்ணாங்க. when the current is allowed to pass through the thermocouple in the direction allows A to B. இந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஏலேருந்து பி வரைக்கும் இருக்குது. ஹீட் இஸ் அப்சர்வ்ட் அட் த ஜங்ஷன் பி. ஓகே, ஹீட் வந்து என்னன்னா பியில் இருக்கிற ஜங்ஷன் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஜெனரேட் அட் த ஃபங்க்ஷன் அட் ஜங்ஷன் ஏ. ஏன்ற இடத்துல வந்து ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுது, அதாவது உற்பத்தி ஆகுது. ஏன்ற பாயிண்ட் வந்து ஹீட் வந்து உற்பத்தி ஆகுது. பின்ற பாயிண்ட் வந்து ஹீட் வந்து ரிசீவ் அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? This absorption and evolution of heat junction, then current is sent to the thermocouple is called. இது மாதிரி வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ, இது வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா இது வந்து பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திஸ் பெல்டியர் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள் ஃபினாமினா. இது வந்து ரிவர்சிபிள் ஃபினாமினா, இது வந்து மாறி கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ரிவர்ஸ்ட். இப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ரிவர்ஸ்னா இப்போ பாசிட்டிவ்ல இருக்கிற இடத்துல நெகட்டிவ் வச்சா இதோட நெகட்டிவ், அதாவது தலைகீழா வந்து அதோட வந்து ஃப்ளோ இது வந்து இருக்கும். If the direction of the current is reversed, then there will be coal of junction A and heating at junction B. இப்போ என்னங்க, இப்போ பாசிட்டிவ் டெர்மில் வந்து ஏ பக்கம் இருக்குது, அப்போ பாசிட்டிவ் வந்து பி பக்கம் இருந்ததுன்னா பியில் இருக்கிறது வந்து ஹீட் ஆகும்,
ஏல இருக்கிறது வந்து கூலாவும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது ஜங்ஷன் வந்து அது சர்க்யூட் வந்து மாத்தலாம். When an electric current is passed through the closed circuit makes us two different metals. One junction is heated and the other junction is cooled. ஒரு ஜங்ஷன் வந்து ஹீட் ஆகும், ஒரு ஜங்ஷன் வந்து கூல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The amount of heat H absorbed evolves the junction in proportional to the charge Q. So amount of heat வந்து ஜெனரேட் ஆகுது வந்து சார்ஜ் Qன்னு சொல்றாங்க. H is directly proportional to Q or H is directly proportional to IT அப்படின்னு சொல்றாங்க. அந்த H is equal to pi IT அப்படின்னு சொல்றாங்க. Pi is a constant. அது வந்து கான்ஸ்டன்ட் சொன்னா அந்த பைன்றது நத்திங் பட் பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Then I is equal to 1A and T is equal to 1S and H is equal to pi அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் பெல்டியர் எஃபெக்டோட இது. ஓகேவா? ஸோ இந்த வந்து வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஜூல் எஃபெக்டும் பெல்டியர் எஃபெக்டும் என்ன டிஃபரன்ஸு? The energy that is liberated absorbed junction between the two dismissile metals due to the passive unit quantity is electricity is called Peltier coefficient. அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து அதாவது ஜங்ஷன்ல வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, லிபரேஷன் வந்து நடக்குது. இது வந்து பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெல்டியர் எஃபெக்ட் அண்ட் ஜூஸ் எஃபெக்ட். ஜூஸ் எஃபெக்டும் பெல்டியர் எஃபெக்டும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ ரிவர்சிபிள் எஃபெக்ட். பெல்டியர் எஃபெக்ட்ன்றது ரிவர்சிபிள், அதாவது கரண்ட் வந்து மாத்தி நம்ம வந்து கொடுக்கலாம். இட் இஸ் அன் இர்ரிவர்சிபிள் எஃபெக்ட். ஜூஸ் எஃபெக்ட்ன்றது இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஜங்ஷன் ஒன்லி. இது வந்து ஜங்ஷன்ல மட்டும்தான் நடக்கும். த்ரூ அவுட் த கண்டக்டர். இது வந்து எல்லா கண்டக்டர் இருக்கிற இடத்துலலாம் நடக்கும். நெக்ஸ்ட் ஹீட் ஆர் கூலிங் எஃபெக்ட். இது வந்து ஹீட்ல கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆல்வேஸ் அ ஹீட்டிங் எஃபெக்ட். ஜூல் எஃபெக்ட் வந்து ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெல்டியர் எஃபெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I H is equal to plus or minus pi IT அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து ஜூல்ஸ் எஃபெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ் இன் த டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். பெல்டியர் எஃபெக்ட் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜூல்ஸ் எஃபெக்ட் வந்து இண்டிபெண்டன்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். கரண்ட் டைரக்ஷனுக்கு இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பெல்டியர் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாம்சன்ஸ் எஃபெக்ட். தாம்சன்ஸ் எஃபெக்ட்னா என்ன? ஸோ இங்க வந்து ஹியர் வி ஆர் கோயிங் டு see about the figure 8.8 8.9 பார்க்குறோம். ஸோ இங்க வந்து இந்த ஃபிகரை பாருங்க. இந்த ஃபிகர்ல வந்து ஃப்ளேம்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளேம் வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெர்மினல் இருக்குது. ஓகேவா? கன்சிடர் காப்பர் பார் ஏபி. வந்து இந்த காப்பர் பார் ஏபின்றது என்னன்னா காப்பர் பார் வந்து காப்பர் மெட்டல். ஓகே, காப்பர் பார் வந்து இருக்குது. இந்த மிடில் ஆஃப் பாயிண்ட் சி, சின்ற மிடில் பாயிண்ட்ல வந்து ஏபி ஹீட் இந்த மிடில் ஆஃப் தி சி, சி வந்து சின்ற பாயிண்ட்ல வந்து ஹீட் பண்றாங்க. இந்த கரண்ட் இஸ் பாஸ் ஃப்ரம் த ஏ டு பி. கரண்ட் வந்து பாஸ் பண்றாங்க எதுல இருந்துன்னா ஏ சைட்ல இருந்து பி சைடுக்கு பாஸ் பண்றாங்க. It is observed that heat is absorbed in the part A, C and evolved in CD. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஏசியில் பார்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. அண்ட் சிபி பார்ட்டில் வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏபின்ற ஏசின்ற பார்ட்டில் வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது, சிபின்ற பார்ட்டில் வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இதுக்கு பேர் என்னன்னா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் தி மெட்டல் லைக் ஏஜி இசட்என் எஸ்பி சிடி. இதே மாதிரி எஃபெக்ட் வந்து எதை இந்த மெட்டல்ல வந்து ஏஜி இசட்என் எஸ்பி சிடி அப்படின்ற மெட்டல்லனா வந்து இது மாதிரி எஃபெக்ட் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. இன் கேஸ் ஆஃப் த அயன் பார் ஏபி. சரி, இப்போ வந்து ஃபிகர் 8.9 வந்து பார்க்குறோம். இந்த 8.9ல வந்து மெட்டல் வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஏபின்ற மெட்டல் அயன் பாரை வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து 8.8ல வந்து காப்பர் பார் வந்து யூஸ் பண்றாங்க. இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்க 8.9ல வந்து அயன் பார் வந்து யூஸ் பண்றாங்க. ஹீட் இஸ் எவால்வ்ட் அட் ஏசி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து ஏசின்ற பார்ட்ல வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகுது. அண்ட் அப்சர்வ் தட் சிடி. சிடின்ற இதுல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ நெகட்டிவ் தெர்மல் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட்.
இது வந்து என்னன்னா நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிமிலர் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் இந்த மெட்டல் லைக் பிடி NiCO ஒரு சில மெட்டல்லாம் வந்து இந்த எஃபெக்ட் பிரகாரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் லெட் தாம்சன் எஃபெக்ட் இஸ் 0. இப்போ வந்து தாம்சன் எஃபெக்ட் 0வா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? In case of copper, hotter part of the higher potential takes cooler one. Okay, the opposite cause of the iron heat is absorbed or evolved when the current pass through the point different potential. Okay, heat absorb ஆகுது evolve ஆகுது, current pass பண்றது different potential பொறுத்து vary ஆகுது. When the current flows through the unequal heat metal, it is an absorption or evolution of the heat throughout the body of the metal. It's called the Thomson coefficient. இப்போ என்ன அது ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது எவால்வ் ஆகுது, இது வந்து பாடி மெட்டலை வந்து பொறுத்து இருக்கு. இது வந்து தாம்சன் கோஎஃபிஷியன்ட், தாம்சன்ஸ் எஃபெக்ட்னு அப்படின்னு சொல்றாங்க. தாம்சன் எஃபெக்ட் sigma of metal is defined as the amount of heat energy absorbed or evolved charge of one coulomb flows in the metal between 2 points, which differs from the temperature 1 degree Celsius. தாம்சன் இது வந்து 1 degree Celsius வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் எவால்வ்ட் சிக்மா கியூ ஜூல் வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்வ் ஆகுது எவால்வ் ஆகுது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இஃப் E volt of Thomson EMF develops between the potential of the energy of EQ joule, sigma Q is equal to EQ. Therefore sigma is equal to E. Q cancel ஆகி sigma is equal to E ன்னு சொல்றாங்க. The Thomson coefficient of the metal expressed in joule per coulomb per 1 degree Celsius is numerically equal to the effect of 1 volt. ஸோ அப்போ வந்து அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தாம்சன் எஃபெக்ட். இப்போ தாம்சன் எஃபெக்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த வந்து 8.10 வந்து பாருங்க, இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து சர்க்யூட் வந்து வரைஞ்சிருக்காங்க, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல்னு. இதில் வந்து ஒரு மெட்டல் எடுத்துக்கிறாங்க, ஏபிசின்ற ஒரு அயன் ராட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அயன் ராட் வந்து யூ ஷேப்ல இருக்குது. ஒன் சைடு அதாவது ஏன்ற பார்ட் வந்து மெர்க்குரியில வந்து டிப் பண்ணிடுறாங்க, சின்ற பார்ட்டையும் மெர்க்குரியில வந்து டிப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ மெர்க்குரியில வந்து டிப் பண்றப்ப கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, இதுல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்ற பார்ட்லேருந்து பின்ற வழியா சின்ற பார்ட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. இதை நான் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா C1 C2 சாரி நடுவில் இன்டரப்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து C1 C2 அப்படின்ற 2 காப்பர் ஒயர் வந்து வைண்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டிவ், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. and the insistent wire are wound on the 2. okay, so இதை வந்து ஒயர் வந்து wound பண்ணியிருக்காங்க. C1 C2 are the opposite gap of meter gauge. ஸோ இப்போ வந்து இந்த மெர்க்குரி வந்து டிப் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணாங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆச்சுன்னா மிடில் போர்ஷன் பி ஆஃப் த ராட் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட். ஓகே, மிடில் போர்ஷன் இந்த பின்ற பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்லி ஹீட் ஆகுது. ஓகேவா? ஹீட் ஆகிறப்ப
the heavier current is passed through the rodல வந்து current வந்து flow ஆகுது. Flowing up the temperature gradient is one arm and down to the temperature gradients to the other arm. ஒரு சைடுல வந்து ஹீட் ஆகி அதர் சைடுல வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Then the current is shown in the deflection. The direction of the current is reverse. The galvanometer in the reverse. Okay, galvanometer வழியா direction of the current வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் தாம்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம் வந்து 8.11ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி இந்த பொசிஷன் வழியா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதுதான் வந்து அந்த தாம்சன் கோஎஃபிஷியன்ட். ஸோ த எக்ஸ்பெரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் மெட்டல் இந்த ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மெட்டல் ஹூஸ் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இஸ் டு டிட்டர்மைன் த ஒயர் ஏபி. ஏபின்ற ஒயர் வழியா வந்து இது பண்றாங்க. the wire stretched in vacuum between the two massive leads. These leads maintained at selection constant temperature. இதோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The lead maintains several constant temperature on the path of steady current flow to the wire. The temperature steady currents to the raise of Joule's heat effect. Okay, heat effect வந்து raise ஆகுது, அதிகமாகுது. The heat of the wire is maximum in the center. அதோட ஒயரோட சென்டர் பாயிண்ட் வந்து ஹீட் வந்து மேக்ஸிமமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. So therefore, due to Thomson effect, the current effect is produced on one half of the wire, whereas the heat is effect in the other half. Okay, ஒரு சைடுல வந்து ஒரு ஹாஃப்ல வந்து ஹீட் வந்து இதாகுது, அதர் ஹாஃப்ல வந்து எஃபெக்ட் ஆகுது. Let pi1 and pi2 be the temperature of the point h1 h2. Okay, therefore Thomson coefficient sigma is equal to 352 ks divided by pi1 ib அப்படின்னு சொல்லிட்டு, therefore OH1 is equal to OH2 is equal to b. Therefore sigma b minus sigma a is equal to sigma b minus sigma a is equal to t d square e divided by dt square அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? தென் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா thermodynamic of thermocouple expression of Peltier and Thomson's coefficient. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா the coefficient of thermocouple contains, இதுவும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடு வந்து இருக்குது. the thermocouple consists of two metal AB. Okay, இங்க வந்து ரெண்டு மெட்டல் இருக்குது, ABன்ற ரெண்டு மெட்டல் இருக்கு. Let T and T plus DT be the temperature of the hot and cold junction. Okay, ரெண்டு ஜங்ஷன் இருக்குது, hot and cold junction சொல்றாங்க. Pi and pi plus d5 be the Peltier coefficient. Pi and pi plus d5 ன்றது Peltier coefficient சொல்றாங்க. Let sigma a and sigma b be the Thomson coefficient of the metal AB respectively. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 coulomb of charge flow through the thermocouple in the direction AB. ABன்ற டைரக்ஷன்ல வந்து flow ஆகுது, ஹீட் வந்து flow ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. The heat energy absorbed due to Peltier effect at the hot junction is equal to pi plus d pi joules இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது Peltier effectல வந்து ஹாட் ஜங்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுது, பை பிளஸ் டி பையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து ஹாட் எனர்ஜி அப்சார்ப் டியூ டு பெல்டியர் எஃபெக்ட் கோல்ட் ஜங்ஷன்ல வந்து பை ஜூலா இருக்குது. அதே சமயத்துல மெட்டல் ஏல வந்து தாம்சன்ஸ் எஃபெக்ட் வந்து சிக்மா ஏ டிடி ஜூலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மெட்டல் பில வந்து தாம்சன் எஃபெக்ட் வந்து சிக்மா பி டிடி ஜூலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. therefore the heat energy absorbed by the thermocouple is equal to
pi plus d pi minus pi plus sigma a dt minus sigma b dt அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. therefore d5 plus d a minus db into dt. okay, this energy is due to pd and de is the in the thermocouple. therefore என்னன்னா de வந்து என்னன்னா d5 plus sigma a minus sigma b into dt அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறாங்க. the Peltier since the Peltier and Thomson's effect are reversible, இது ரெண்டு வந்து ரிவர்சிபிளா இருக்கனால the thermocouple acts as reversible heat energy. thermocouple வந்து reversible heat energy இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. therefore heat energy pi plus d5 of the joule is and the source of t plus dt k இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. therefore நம்ம இப்ப வந்து அப்ளை நம்ம வந்து இதுல வந்து கார்னாஸ் தியரத்துல வந்து அப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்கும்? pi plus d pi divided by t plus dt plus sigma a dt divided by t is equal to pi plus pi by t plus sigma b dt divided by t அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இப்ப வந்து அந்த டேர்ம் pi by tன்ற டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு வந்தா pi plus d pi by t plus dt minus pi by t அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். தென் ஆஃப்டர் வந்து சிக்மா ஏ dt by t அந்த வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு வந்தா சிக்மா b மைனஸ் சிக்மா ஏ டிவைடட் பை t இன்டூ dt அப்படின்னு போடலாம். ஸோ அதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த அடுத்த ஈக்குவேஷன் பை டி பிளஸ் டி பை பை டி மைனஸ் சிக்மா மைனஸ் பை டி மைனஸ் பை dt divided by t into t plus dt அப்படின்னு வரும். that is equal to sigma b minus sigma a into dt divided by t அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேன்சல் அவுட் மைனஸ் பை டி பை டியும் பிளஸ் பை டியும் கேன்சல் பண்ணா டி பை டி மைனஸ் பை டி பை டிடி வந்து வரும். that is equal to sigma b minus sigma a dt t plus dt அப்படின்னு வரும். therefore d by t minus pi dt is equal to sigma b minus sigma a t dt plus sigma b minus sigma a dt square அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நெக்லெக்டிங் இப்போ வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் சிக்மா பி மைனஸ் சிக்மா ஏன்றது நெக்லிபிள் டேர்ம், அதாவது கம்மியான டேர்ம். ஸோ அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். அப்போ அதை வந்து நம்ம வந்து நீக்கிட்டா t into d pi plus sigma a minus sigma b into dt is equal to pi dt அப்படின்னு வரும். therefore d pi sigma a minus sigma b dt is equal to d from equation 1 ல இருந்து. therefore further என்னன்னா t into de is equal to pi dt. therefore pi மட்டும் நமக்கு தேவை, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். pi is equal to t into de divided by dt, that is equation 2 னு வச்சுக்கிறோம். de divided by dt வந்து thermoelectric power அப்படின்னு சொல்லலாம். therefore thermoelectric power P is defined as the thermo EMF per unit different temperature of the junction. okay, therefore Peltier coefficient is equal to absolute temperature into thermoelectric power அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரன்ஷியேட்டிங் அப்போ அந்த ஈக்குவேஷன் 2 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா பை வந்து என்னவா மாறும்? டி பை பை டிடியா மாறும். therefore வந்து de by dt வந்து என்னவா மாறும்? t into d square e by dt square plus de by dt அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து எழுதுறோம். substituting the value de by dt is equal to equation 1ல வந்து substitute பண்ணோம்னா d pi by dt is equal to t into d square e by dt square plus d pi by dt plus sigma a minus sigma b. ஓகே, இப்போ சிக்மா a சிக்மா b தான் கண்டுபிடிக்கிறோம். therefore அதை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த டேர்ம் வந்து இந்த சைடில் எடுத்து பண்ணி ஆப்போசிட் சைடில் எடுத்து பண்ணால் t minus t d square e by dt square. therefore sigma b minus sigma a is equal to t into d square e by dt square. so sorry so அந்த டேர்ம் வந்து வருது. therefore if first metal thermocouple led to sigma a is equal to 0, sigma a is equal to 0 இருந்தா
sigma b is equal to T into d square E by dt square. அது வந்து equation 4 வரும். Therefore thermocouple is equal to absorption temperature, absolute temperature of the cold junction into first derivative of the thermal electric power அப்படின்னு சொல்லிட்டு therefore from equation 3 வந்து simplify பண்ணி therefore putting dE by dt வந்து equation 2ல வந்து substitute பண்ணோம்னா therefore d by dt into pi t minus sigma b minus sigma a divided by t is equal to 0. அது வந்து equation 5 னு வச்சுக்கிறாங்க. thus the Peltier and the thermal Peltier and Thomson's coefficient அப்படின்னு சொல்லிட்டு equation 5 னு வச்சுக்கிறாங்க. therefore அப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா டோட்டல் இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா therefore total EMF reversible of the thermocouple must be sum of the potential due to the Peltier and Thomson's effect அப்படின்னு சொல்லிட்டு therefore E sigma is equal to sin sum of P d across the value temperature of the circuit. Therefore pi 1 minus pi 2 plus integral of T2 to T1 sigma x minus sigma y into dt அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஎலக்ட்ரிக் டயக்ராம். ஸோ இந்த தெர்மோஎலக்ட்ரிக் டயக்ராம்ன்றது நத்திங் பட் இப்போ வந்து ஒரு சில மெட்டல் வந்து அதோட மெல்டிங் பாயிண்ட் வேறையா இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் வேறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ 2 மெட்டல் ஏபி, ஒரு 2 மெட்டல் வந்து எடுத்துக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஜங்ஷன் டி கே. த தெர்மோஎலக்ட்ரிக் EMF E is equation E is equal to AT plus BT square அப்படின்னு சொல்றாங்க. the graph வந்து E and T is parabola. இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் x ஆக்சிஸும் ET dE by dt வந்து y ஆக்சிஸ்ல வச்சுக்கிறாங்க. ஓன்றது சென்டர் பாயிண்ட், அது வந்து PB. therefore E dE by dtன்றது தெர்மோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா dt வந்து ஸ்லோப் வந்து ஹையரா இருக்கும், FE வந்து ஸ்லோப் டவுனா இருக்கும். ஓகேவா? So the graph is the thermoelectric power lines, the thermoelectric diagram அப்படின்னு சொல்றாங்க. the coefficient lead in 0. ஓகேவா? இதோட இப்போ வந்து லெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 0ல இருக்கும், தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0ல இருக்கும். இதே வந்து the thermoelectric lines is drawn to the lead 1 of the thermoelectric PCU PB, அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்ல இருக்கும். ஓகே, இதே வந்து பாத்தீங்கன்னா FEPBல வந்து இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் தெர்மோ டயக்ராம். இந்த தெர்மோ எலக்ட்ரிக் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டோட்டல் EMF டோட்டல் EMF வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜை வந்து பாருங்க, கிளியரா தெரியும். ஸோ இந்த இமேஜில் வந்து OABCD அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சாரி, ஸோ இது வந்து D is equal to DT dE by dt. therefore ஏரியா வந்து ஏரியா ABCD ABDC அப்படின்னு சொல்றாங்க. the total length வந்து ES is equal to integral of T1 to T2 dt into dE by dt area of ABDC அப்படின்னு சொல்றாங்க. therefore அதே மாதிரி பெல்டியர் EMF வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் pi1 pi2 வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. pi1 pi2 வந்து ரெஸ்பெக்டிவ்லியா கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த pi2 minus pi2 is equal to pi2 minus T2 dE by dt into T2 is equal to OB into BD is equal to area of OBDF அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெல்டியர் pi1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா PE is equal to pi2 minus pi1 into area OB DF minus area OACE அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த இதுக்கு பார்ப்போம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்டியர் EMFக்கு அடுத்து தாம்சன் EMF வந்து பார்ப்போம். ஸோ தாம்சன் EMFக்கு அதே மாதிரி தான் ETH is equal to pi2 minus pi1 minus ES. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ABDFECA அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி ஏரியா ABDC. therefore டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ADFE அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோ இஎம்எஃப் இந்த ஜென்ரல் கப்புள் ஆஃப் த நியூட்ரல் டெம்பரேச்சர் அண்ட் இன்வர்சிபிள். அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்வர்சிபிளாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும், இஎம்எஃப் வந்து சியு பிபி தெர்மோ கப்புள் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், எஃப்இ பிபி தெர்மோ கப்புள் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு மெட்டலுக்கும் வந்து ஒரு 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 வேரியேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து எப்படி வந்து அதை வந்து பிரிச்சிருக்காங்க, அந்த தெர்மோ இஎம்எஃப் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபிகர் 8.16லையும் 8.17லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து therefore Tn is equal to T1 plus T2 divided by 2 அப்படின்னு சொல்றாங்க. therefore Cu to Fe தெர்மோகப்பிள். இப்போ Cu Fe தெர்மோகப்பிளை வந்து யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான். உங்களுக்கு தெர்மோ எலக்ட்ரிக் டயக்ராம் அதோட தான் முடியுது. ஸோ இதோட வந்து இந்த ஒரு சாப்டர் முடியுது. த தேர்ட் யூனிட் 3 வந்து முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீதியை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.